வாங்கினீங்களா? வாங்கினது வந்து சொல்லு தம்பி 30,000 2 கிடா 30,000. பல்லுலாம் ஆயிடுச்சுண்ணா? பல்லு சேர்ந்துட்டு. அப்படியா? வெயிட் எவ்வளோ இருக்கும்? 35 கிலோ வரும். 35 கிலோ. என்ன விசேஷம்ண்ணா? பொங்க பிடிக்கு. அப்படியா? எந்த ஊர்? உப்பக்குறிச்சி. ரேட்டு எப்படி இருக்குண்ணா? ரேட்டு கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கு. பொங்கல் வேலை கூட தான் இருக்கா? சரி சரி. பிடிச்சிண்ணா கிடாலாம்? 13,000 ரூபான்னு முடிச்சிருக்கேன். சரியா? பல்லு 13. பல்லு எத்தனைண்ணா? பல்லு 2 பல்லு மாதிரி தான். பரவாயில்லையா? விலை பரவாயில்ல, சௌரியம் தான். நிறைய கிடா வந்துட்டோம். ஏகப்பட்ட கிடா வந்துருக்கு. 17,000. வெயிட் எவ்வளோ இருக்குண்ணா? ஒரு 18 கிலோ. திரும்பி பேசுங்க. கேளுங்க போங்க, சும்மா போங்க. இல்லை எவ்வளோ பிடிச்சியா? 15 ரூபா கிடையாது. ஒரு கிடா. ஒரு கடாய். எந்த ஊர் கொண்டு போறீங்க? கழுகுமலை. கறி கிடைக்கா? கறி கிடைக்கும். நல்ல கிடாவா? நல்ல கிடாய். எல்லாம் பல் போடாத கிடாய், 2 பல்லு கிடாய். ரேட்டு பரவாயில்லையா? பரவாயில்ல. இன்னைக்கு கொஞ்சம் விலை கம்மி தான். இன்னைக்கு பொங்கல் வியாபாரம் எப்படி? அம்மாவுமா அப்படி சொல்லுங்க. பொங்கல் வியாபாரம் சூப்பர். அப்படியா? ரேட்டு பரவாயில்லையா? ரேட்டு பரவாயில்ல. பொங்கல் வியாபாரம் சூப்பர். மோசம் தான் சந்தை. ரொம்ப சம்பல்னு அப்படி சொல்லுங்க. சம்பல்னால கொஞ்சம் எவ்வளவுக்கு முடிச்சியா? ஒரு கிடா 5 ரூபா. 15,000. ஜோடி 30,000. கட்டுப்படி ஆகுமா? கட்டுப்படி ஆகாது. 5,000. கறி எவ்வளவு நிக்கும்? 20 வரும்ல. 5 கிலோ வரும். கையில காசுக்கு நாங்க விக்கிறோம். காசுக்காக விக்கிறோம். ஏனே எங்க ஊர்ல நியூ இயர்ல இருந்து ஒரு பாத்ரூம் பக்கத்துல பாத்ரூம்ல 900 கழுமலை எந்த இடத்துல 200 ரூபாய் போடுறீங்க? நான் சொல்றேன் வரீங்களா? இந்த கொலடாக்குறிச்சி ஒருத்தர் போடுறாரா? 1,100 ரூபாய் கறி வாங்கிட்டு இருக்கேன். நாங்க வாங்கியிருக்கீங்களா? எத்தனை பல்லு கிடாயினா? எல்லாமே 4 பல்லு. 3 கிடா 4 பல்லு கிடா. எவ்வளவு? 3மே 4 பல்லு தான். எவ்வளவு பிடிச்சிய? கடை ஒவ்வொன்றும் 22,000 ரூபாய் இருக்கு. இப்போ எனக்கு கொடுக்கணும்னா 25,000 கொடுக்கணுமா? 22,000 ஒரு ஆள் வாங்கியிருக்கு. உங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்கு. நான் வாங்கியிருக்கேன் கொடுக்க ஒரு ஆளுக்கு. 22,000 ஒரு கடை. வெயிட்டு கறிக்கு 35 கிலோ மேலே இருக்கும். வாங்கினவங்களுக்கு லாபம் தான். ஆமாம். ஜோடி 30 ரூபா. ஜோடி 30. வாங்கி நல்ல கடை அங்க இருக்கு, அங்க வாங்க. இது பேசி இருக்கானே. நல்ல கடை இருக்கு. ரொம்ப கூடுதல் இருக்கு. எவ்வளவு வாங்கியிருக்கிய? ஒரு ஆடு 6 ரூபா 7 ரூபா 5 ரூபா. கறி கிடைக்கா? கறி கிடைக்கும். பல்லுலாம் சேர்ந்தாடு வாங்குவோம். விலை கூடுது இன்னைக்கு. ஆடு இறங்கல. விலை கூடாதான்? ஆமா இன்னைக்கு விலை கூடுதான். எங்க கொண்டு போறியா? தேனி போகுது. தேனி
அங்கேருந்து இங்கே வந்து தேனியிலேருந்து வந்து வாங்குறீங்களா கட்டுப்படி ஆகுமாண்ணா? ஏதோ வேற வழி இது இல்லாம வந்துடுறாங்க சார். வண்டி வாடகை வியாபாரம் விற்கணும் வண்டி நல்ல நாள் வியாபாரம் விற்கணும் வந்து வாங்குறோம். வண்டி வாடகை இருக்கு, சம்பளம் இருக்கு, சம்பளம் எல்லாருக்கும் ஏதோ அது போக ஏதோ ஒரு 10 கிடைக்கும் நல்ல நாள். எல்லா சந்தையிலும் இப்போ டிமாண்ட் அந்த மழை பெஞ்சு அதனால எல்லா சந்தையிலையும் வரத்து கம்மியாயிடுச்சு. அதனால தேடி தேடி இங்கே வாங்க. ஆமாம், நாங்கள் இங்கேருந்து செஞ்சுக்கு போவோம், எல்லா இடம் போவோம். செஞ்சு உளுந்தூர்பேட்டை எல்லா இடம் போவோம் வாரம். நமக்கு வந்து விட்லாபுரம் விளையாட பக்கம் விட்லாபுரம் குட்டி வாங்க வந்திருக்கோம். குட்டி இனிமேல் தான் வாங்கணும். விலை எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பொங்கல் நாளையா? ஆமாம், பொங்கல்னால அதிகமாக இருக்குது. அப்படியா? எவ்வளோ கூட இருக்கும்? கூட 1000-2000 கூட தான் இருக்குது. அப்படியா? வாங்க முடியல. ஆமாம், வாங்க முடியல. அப்படியே பார்த்துட்டு வரோம். ஒரு குட்டி வாங்கணும், ஆனால் கண்டிப்பாக வாங்கிட்டு தான் போவோம். சரி சரி. இது என்ன ஆடுண்ணா? இது வந்து பெங்களூர் ஆடுண்ணா. அங்கேருந்து இங்கே வாங்கிட்டு வந்துருக்கீங்களா? பொங்கல் சேல்ஸுக்கா? சேல்ஸுக்கு பொங்கலுக்கு ஒரு ஆடா கிடாவா? இது ஆடு கிடா எல்லாமே என்ன விலை வருதுண்ணா? விலை பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வந்து 25 ரூபா இருக்கும். 25,000. கறி அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ரேட் எவ்வளோ இருக்கும்? ஒரு குட்டி 30 கிலோ சராசரியாக இருக்கும். அங்கேருந்து இங்கே வாங்கிட்டு வரீங்களா? கட்டுப்படி ஆகுமா? வாங்கிட்டு வரனா ஒரு குட்டி வாங்கிட்டு வரல, மொத்தமாக வாங்கிட்டு வரனால ஏதாவது ஒன்று கிடைக்கும். கட்டுப்படி சம்பளம் இருக்கும். சம்பளம் இருக்கும். ஒரு கிடா 25,000. இது ஆடு பேர் என்னென்ன? இது ஆடு குறும்பாடுன்னு சொல்லுவாங்க. குறும்பாடு. என்ன இது கிடா? கிடா தான். எத்தனை கிலோ கிடா? கிடா 30 கிலோ இருக்கும். பல்லு சேர்ந்துட்டு இது ஆட்டுக்கு கூட போடக்கூடிய கிடாவா? இது ஆட்டுக்கு போடல, இது வளர்த்து கோயிலுக்கு வந்து வெட்ட வேண்டிய கிடா. காயடிச்ச கிடா ஆட்டுக்கெல்லாம் போட முடியாது. காயடிச்ச கிடா ஆட்டுக்கெல்லாம் போட முடியாது. எவ்வளோ சொன்னீங்க? அது நாங்கள் 25 ரூபா சொன்னோம், 20 ரூபாய்க்கு கேட்காங்க. 24 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. எந்த விலை இல்லை. பொங்கலுக்கு விலை இல்லையா? விலை இல்லை, வியாபாரம் முறை விற்காம கிடக்குது. பொங்கல் சந்தையாவே இல்லை. ஆமாம், பொங்கல் சந்தையாவே இல்லை, வியாபாரம் விற்கல, அப்படி கிடக்குது. தேங்குது. மழை தண்ணி மக்கள் மழை பழக்கம் இல்லை, குடியிருக்க வீடு இல்லாமல் கிடக்காங்க. வெள்ளம் விற்பனை இல்லாமல் நிற்கும். யாரு கிடா வாங்குற இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கல. கடைக்காரங்களும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பொங்கப்படிக்காரங்களும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க. பொங்கப்படியும் கொடுக்கல. பொங்கப்படிக்காரங்களும் கிராமங்க யாருமே வரல உள்ள இந்த வருஷம். ஆறு கடை ஒட்டுமொத்தமாக எங்கே போச்சு? 18 ரூபா தானே? 18 ரூபா 18. 18,000. எத்தனை கிடா பல்லு? பல்லு 2 பல்லு தான். 2 பல்லு. எவ்வளோ கேள்வி இருக்கு? கேள்வியே இல்லை, செம்மறியான கேள்வியே இல்லை. விளையாட்டங்கடி தான் வந்துருக்கு. கட்டியா அவருக்கு என்ன எப்படி ஆவா? என்ன விலைப்பா சொல்லுது? 65 ரூபா சொல்லுதா? நான் எப்படி வாங்கி கடையில் இருக்கேன்? 3 கிடா. 3 கிடாய். ஒரு கிடாய் வந்து எவ்வளோ வருது? 23 ரூபா வருது.
20,000. பல்லு எத்தனைண்ணா? 4 பல்லு. எவ்வளோ கேள்வி இருக்கு? 20 ரூபா வந்தால் தான் கொடுப்பீங்க. செல் நம்பர் சொல்லுங்களா? 953525. எங்கேருந்து கொண்டு வந்து? ரெட்டியார்பட்டி. கேட்க மாட்டாப்ல. கேட்டடிக்கு பிடிச்சி போறீங்களா? உங்களுக்காக 500 ரூபா. எவ்வளோ கேட்காருண்ணா? 12,500 கேட்காரா? தூக்கி பாருங்க. இந்த கிடா எவ்வளோண்ணா? 2 கிலோ 42,000. 2 கிடா 42,000. பல்லு 2 பல்லு. 2 பல்லு. அவர் 30,000 கேட்காரு. 2 கிடா. ஆமா, நான் 12,000 கேட்க. 12,000 24,000 தாரம்னாச்சு. வந்து வேலையாட்டு கிடாயி கிடாய் ஒன்று 22,000 சொல்லிருக்கு. அவன் சோடி 22,000 கேட்குறாங்க. இன்னைக்கு நிலவரம் ரொம்ப மோசமா இருக்கு. சந்தை உங்களுக்கு தள்ளுபடியா? நம்ம பொங்கல் தள்ளுபடி மாதிரியே கேட்குறாங்க. மழை வெள்ளம் போயிடுச்சா பூரா திருநெல்வேலியில. ஆடு கட்டுறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஒன்று 22 சொல்றதா, அவன் ஜோடி 22 கேட்குறேன். எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? வரமங்குடி. 90 கிலோமீட்டர்லேருந்து வந்து நட்டத்துக்கு வியாபாரம் பண்ணிட்டு போறான். செல் நம்பர் சொல்லுங்க. செல் நம்பர் 82 48 33 40 90. இந்த மாதிரி வேலி ஆடு கிடா வேணும்னா உங்ககிட்ட ஃபோன் பண்ணி வந்து வாங்கி. சரி, ஃபைனலாக எவ்வளோ கொடுப்பியா? ஃபைனல் வந்து 21 ரூபாய்னா கொடுக்கலாம். கிடாய் ஒன்று. எத்தனை பல்லு கிடாயின்னு? ஒரு 2 பல்லு 4 பல்லு. ரேட்டு எவ்வளோ இருக்கும்? 20 தான். ஒட்டுக்கு நிரப்ப அப்படி பாஞ்சு பாரு. வாங்க பிரிச்சு பார்த்தா கதை ஆகாது. ஒட்டுக்கு பார்க்குறான்னு பாரு. அப்படியே ஏழை வர இடம் வர முடியும். இது மாதிரி தான் வரும். போட்டுக்கோமே. அவன் தரமாட்டேன். ஒட்டுக்கு மொத்தம் அவன் தரமாட்டேன். 12க்கு நான்
12 ரூபா பிடிக்கிறாங்க. அவங்க எவ்வளவு கேட்டாங்க? 11 கேட்குறாங்க, 5 கிடாய 10 கிடாய 12 ரூபாய் கேட்குறாங்க. ஒட்டுக்கு 12,000 அதுக்கு சொல்லியாச்சு. இந்த பையன் கிடாய்க்காரன் 14,000 சொல்றாங்க. ஓனர் எங்களுக்கு எல்லாம் ஓனர். நாங்கள் சம்பளத்துக்கு வந்திருக்கோம். நாளைக்கு 700 சம்பளம். இந்த கடை ஓனர் அவரு கணக்கு மாதிரி இருக்கு நிலவரம். ஒரு கிடா எவ்வளவு கிரயம்? 30,000 ஒரு கிடா. எத்தனை புல்லு கிடாண்ணா? 6 6 புல்லு. வெயிட் எவ்வளோ இருக்கும்? ஒரு கிலோ 30-35 வரும். பொங்கல் சேல்ஸ் எப்படி இருக்கு? பொங்கல் சேல்ஸ் சுமாராக தான் இருக்கு. கிடா உருப்படி அதிகம், எல்லாம் அதிகமாக இருக்கனால விற்பனை இல்லை. அதெல்லாம் வந்து சும்மா தான் கழிச்சு மழை நேரமாக இருக்கா, சும்மா தான் கழிச்சு. கிடா எவ்வளோண்ணா? 21,500 25 கிலோ கறி வரும். பல்லு 4 எவ்வளோ கேள்வி இருக்கு? 17 ரூபாய் கேட்குறாங்க. 18 ரூபா கொடுத்துருவோம். 18,000. ஆமாம். எவ்வளோண்ணா கிடா? 19 ரூபா சொல்கிறோம். அவர் 12,000 ரூபாய் கேட்குறாரு. 6,000 ரூபா வித்தியாசம் இருக்கா? 7,000 ரூபா வித்தியாசம். உங்களுக்கு தள்ளுபடியா? கைப்பொங்கல் தள்ளுபடி. தள்ளுபடியா? நீங்க வாங்கினது கூட வாங்கியிருப்பீங்களா? கேளு பார்த்துட்டு என்ன பெண்ணுக்கு